ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிதா டைலரிங். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளவுஸோட இந்த டாட் பக்கம் வந்து நம்ம எப்படி பிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்போ தான் ஷேப் அழகாக வரும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் இந்த கொக்கி சைடு எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கரெக்டாக இந்த டாட் வருது இல்லைங்களா? இந்த டாட் எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்க்கணும். 3.5 இருக்கா, ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும், அது கொக்கி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதனோட ஹைட் எடுத்துக்கோங்க. ஹைட்டு வந்து 3 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த 3.5 இன்ச்சை நம்ம கரெக்டாக இதை பாருங்கள், ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா? இது ஃப்ரண்ட் சைடாக, இது பேக் சைடை வச்சு இதுக்கு நம்மளுக்கு எந்த சைடு வாட்டமாக இருக்கோ அந்த சைடு திருப்பிக்கோங்க. இங்கே பாருங்கள், 3.25 வைக்கணும். இந்த இடம் 3.25 ஆச்சா, கீழேயும் 3.25 இருக்கான்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அளவு 3 இன்ச்சு, இங்கே 3 இன்ச்சு வைக்கிறதா இருந்தால் நம்ம இந்த அகலம் வந்து 1.5 இன்ச்சு வைக்கணும். ஓகேங்களா? இதே ஒரு அளவு ப்ளவுஸில் வந்து 2.5 இன்ச்சு வந்ததுன்னா இங்கே 1.25 வைக்கணும். இது 3 வரதால் நம்ம இங்கே 1.5 வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கும் ஷேப் மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போது இது அப்படியே தையல் போடுங்க. போட்டுட்டு பக்கமாக விடாமல் இந்த நூல் விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் பிரியாமல் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து ரஃப் மாதிரி அடிக்காதீங்க தையல், ஏன்னா அதை அடித்தோன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி இருக்கும். ரஃப் அடிக்காதுங்க. நூல் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இது இங்கே இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா இந்த பீஸை, இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த அளவு ஓகேங்களா? பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துட்டோமா? இதே மாதிரி இப்போது இந்த சைட்லேயும் நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை பாருங்கள், இது இப்படி மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸில் 3 இருந்ததா, இப்போது நம்ம 3.25 வைக்கணுமா, 1/4 இன்ச்சு அந்த கொக்கிக்கும் சேர்த்து 3.25, இங்கே கீழேயும் 3.25 வருதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே 3 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இங்கே இது மேலேருந்து இங்கே தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி விட்டுடணும். ஓகேங்களா? இப்போது இது மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இந்த டாட்க்கு மட்டும் எப்போவுமே 2 தையல் போடணுங்க. இது மேலேயே இன்னொரு தையல் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் சைடு வருது இல்லைங்களா, இதை அழகாக பாதியாக மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவலாக வர மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சி ஒரு 2.5 இன்ச்சு வரையும் போட்டுக்கோங்க. இது அளவு தேவையில்லை, நம்ம தோராயமாக போட்டாவே போதும். போட போட நம்மளுக்கு பழகிடும். ஓகேங்களா? இதை பாருங்கள், போட போட நம்மளுக்கு பழகிடும். இந்த பக்கம் ஒரே தையல் போதும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த டாட்டை இதை எடுத்துக்கிட்டு இது கரெக்டாக இந்த பாருங்கள், இந்த ஆம்கோல் அளவில் இப்படி பிடிச்சிங்கன்னா பாருங்கள், இந்த சைடு ஈக்குவலாக வரணும். இந்த கிராஸ் பிடிச்சோன்னா ஈக்குவல் வராது. இது இப்படி இந்த எங்கே ஈக்குவலாக வருதோ அங்கே மாதிரி தையல் பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 1/4 இன்ச்சு அளவில் பிடிச்சி இந்த டாட் பாயிண்ட்டுக்கு ஒரு 2 இன்ச்சு மேலே தள்ளி போட்டுங்க. ஓகேங்களா? அதை பாருங்கள். ஓகேங்களா? இங்கே மட்டும் 2 தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் இந்த டாட்டையும் போட்டுட்டு இது 1/2 இன்ச்சு, ரெண்டுத்தையும் பாதியான அளவு எடுத்து இந்த 1/4 இன்ச்சு அளவு பிடிச்சி கொஞ்சமாக நூல் விட்டு கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஆம்கோல் பாயிண்ட்டுக்கும் கரெக்டாக இப்படி பிடிங்க. இப்போ இது கரெக்டாக நேராக வரும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் எடுத்து இதுக்கு ஒரு 2 இன்ச்சு முன்னாடியே இங்கே 2 தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு டாட் திருப்பி பாருங்கள், நம்மளுக்கு ஷேப்பு அழகாக வரும்.
அலா ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வரும். நம்மளுக்கு எந்த இதுவுமே ஃபால்ட்டுமே வராது. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.